உலகளாவிய ரீதியில் என்னுடைய பட்டறிவு பகிர்வு என்ற இந்த துணுக்குகள் பற்றிய அவ்வப்போதைய அனுபவங்கள் பற்றிய என்னுடைய கருத்து பகிர்வை செவிமடுக்கின்ற வாசக நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது பழைய விடுதலை போராட்ட கால விடயங்களை ஆராய்கின்றவர்கள் ஏதோ யாழ்குடா நாட்டை பொறுத்தவரை ஏதோ இராணுவமும் புலிகளும் மாறி மாறி தங்களுடைய நிர்வாகத்தை இந்த பிரதேசத்தில் கையாண்டார்கள் என்ற ஒரு கருத்து நிலைப்பாட்டில் தான் அதை அணுகுகிறார்கள். உண்மையிலே இந்த விடுதலை போராட்ட காலத்திலே கிட்டத்தட்ட 25 வருட காலத்திலே யாழ் மாவட்டத்தினுடைய நிர்வாகம், அதிகார நிர்வாகம் 10-14 தடவைகளுக்கு மேல் கைமாறி இருக்கின்றது. அப்படி மாறுகின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் மக்கள் காணாமல் போகின்ற சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். நான் நினைக்கிறேன் அதை விரிவாக உங்களோடு பகிரலாம் என்று நினைக்கிறேன். 1985ஆம் ஆண்டிலே யாழ்ப்பாணத்திலே என்னுடைய கொழும்பிலிருந்து என்னுடைய ஊடகப் பணியை யாழ்ப்பாணத்துக்கு மாற்றிய காலகட்டத்திலே யாழ்ப்பாணத்திலே சிவில் நிர்வாகம் இருந்தது, இராணுவம் இருந்தது, போலீஸ் இருந்தது, நீதிமன்றங்கள் இருந்தன. எல்லாம் சுமூகமாக இருந்த ஒரு காலகட்டம். ஆனாலும் தமிழ் போராளிகள் இயக்கம் கரந்தடிப்படையாக இயங்குகின்ற ஒரு காலம், கரந்தடிப்படையாக ஆங்காங்கே செயற்படுகின்ற ஒரு காலம். அது முதலாவது காலகட்டம் என்று நான் வரையறுக்கிறேன். பின்னர் 85 பிற்பகுதியிலும் 86 ஆரம்பத்திலும் பல்வேறு இயக்கங்களும் குடாநாட்டிலே தலையெடுக்க தொடங்க இராணுவத்தை பலாலியிலும் குருநகரிலும் கோட்டைக்குள்ளும் பலாலியில் போன்ற இடங்களிலும் போலீசாரும் படையினரையும் முடக்கிவிட்டு யாழ்ப்பாணத்தினுடைய சிவில் நிர்வாகத்தை ஒரு வகையிலே தமிழ் இயக்கங்கள் கையாளுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்தோம். அது அப்போது உதாரணத்துக்கு சொல்வதானால் அந்த காலகட்டத்திலே கைத்தொலைபேசி இல்லாவிட்டாலும் நிலையான தொலைபேசி வசதிகள் இருந்தன. தொலைத்தொடர்பு திணைக்களம் இயங்கியது. ஆனால் அந்த தொலைத்தொடர்பு திணைக்களத்தினுடைய வருமானங்களை அறவிடுகின்ற வேலையை ஒரு இயக்கம் கையாண்டது. இன்னொரு இயக்கம் முத்திரையை அச்சிட்டு அந்த முத்திரை பணத்தை அறவிட்டது. அஞ்சல் சேவைக்காக அந்த முத்திரையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயமும் இருந்தது. அதுபோல் ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு விடயத்திலே வரி அறவிடுகின்ற நிர்வாகத்தை கையாளுகின்ற ஒரு இரண்டாவது கட்ட நிர்வாகம் இருந்தது. அதாவது இலங்கையினுடைய அரசாங்கம் அது தன்னுடைய நிர்வாக கட்டமைப்பை வைத்திருக்கின்ற அதே நேரத்திலே எல்லா இயக்கங்களும் சேர்ந்து ஒரு நிர்வாகத்தை பேணுகின்ற ஒரு நிலைமை இருந்தது. இது இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டம், விடுதலை புலிகள் மற்ற இயக்கங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை அனுப்பிவிட்டு தாங்களே நிர்வாகத்தை முழுமையாக கையாளுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் மூன்றாவது கட்டத்திலே பார்த்தோம். அது 87 முற்பகுதியிலே முழுமையாக யாழ் குடாநாட்டின் பெரும்பகுதி விடுதலை புலிகளினுடைய நிர்வாகத்துக்குள் வந்தது. இது மூன்றாவது கட்டம் என்று நான் வரையறுக்கிறேன். நாலாவது கட்டம், விடுதலை புலிகள் இங்கே இருக்கின்ற காலத்திலே இந்திய படை வந்து இறங்கிய ஒரு நிலை இருந்தது. அந்த காலகட்டம் ஒரு 1987 ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர், ஆகஸ்ட் பிற்பகுதி செப்டம்பர் அக்டோபர் பகுதி என்று சொல்லலாம். அந்த காலகட்டத்திலே ஒரு வகையிலே விடுதலை புலிகளின் நிர்வாகம் இருந்தாலும் மறுபக்கத்திலே இந்திய படையும் கால் ஊன்றி அங்காங்கே தன்னுடைய செயற்பாடுகளை தொடங்கியிருந்தது. இந்திய படையோடு மற்ற இயக்கங்களும் வந்து இங்கு கால் ஊன்றுகின்ற ஒரு இரண்டும் கட்டான் நிலையான ஒரு நிலைமை இருந்தது என்று நினைக்கிறேன். அது 4வது கட்டம் என்று வரையறுக்கலாம். அதன் பின்னர் விடுதலை புலிகளுக்கும் இந்திய படைக்கும் இடையிலே சண்டை தொடங்கியது. 88 முற்பகுதியிலே முழுமையாக யாழ்ப்பாணத்தினுடைய நிர்வாகத்தை, கட்டுப்பாட்டை, அதிகாரத்தை இந்திய படை வைத்திருந்தது. அது நான் நினைக்கிறேன் 5வது காலகட்டம் என்று சொல்லலாம். 6வது காலகட்டம், இந்திய படை இங்கு முகாம்களுக்குள்ளும் நிர்வாகத்தோடு சம்பந்தப்படாமல் ஓரளவுக்கு ஒதுங்கி இருக்க இபிஆர்எல்எஃப், இஎன்டிஎல்எஃப் கொண்ட மாகாண சபை நிர்வாகம் நேரடியாக இங்கு வந்து அரசியல் அதிகாரிகளை நியமித்து தன்னுடைய நிர்வாகத்தை நடத்துகின்ற ஒரு காலகட்டத்தை நாங்கள் 6வது கட்டமாக குறிப்பிடலாம். 7வது கட்டம், அது நான் நினைக்கிறேன் 1990 முற்பகுதியிலே புலிகள் யாழ்ப்பாணத்தை இந்திய படை வெளியேற இந்திய படையோடு இபிஆர்எல்எஃப், இஎன்டிஎல்எஃப் படையினரும் ஒரிசா நோக்கி பயணமாக
அந்த இடத்திலே யாழ்ப்பாணத்தை விடுதலை புலிகள் முழுமையாக கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள். இது 1995 பிற்பகுதி வரை தொடர்ந்தது. அந்த காலகட்டத்திலே தான் விடுதலை புலிகளுடைய போலீஸ், காவல்துறை, நீதிமன்றங்கள் போன்றவை எல்லாம் இங்கு வருகின்ற ஒரு நிறையை நாங்கள் பார்த்தோம். அதற்கு பின்னர் 96 ஆரம்ப கட்டத்திலே யாழ்குடாநாடு அரசு படைகள் வசம் வீழ விடுதலை புலிகள் நகர்ந்து வன்னி நோக்கி நகருகின்ற ஒரு நிலையை கண்டோம். ஆக அந்த காலகட்டத்திலே அரசு படைகள் யாழ்ப்பாணத்தை தங்களுடைய நேரடி நிர்வாகத்திலே, பெரும்பாலும் இராணுவ நிர்வாகமாக அது இருந்தது, அரசு அதிகாரிகள் இருந்தாலும் இராணுவ நிர்வாகத்துக்குள் அது இருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்த்தோம். அதன் பின்னர் சந்திரிகா அரசின் கீழே வடக்கு புனர்வாழ்வு அமைச்சராக டக்ளஸ் தேவானந்தா பதவியேற்க யாழ்ப்பாணத்தினுடைய நிர்வாகம் பெருமளவிலே இபிடிபியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அல்லது அதனுடைய மேற்பார்வையிலே வருகின்ற நிலைமையை நாங்கள் பார்த்தோம். அது நான் நினைக்கிறேன் 8வது 9வது காலகட்டம். அதன் பின்னர் 2001 டிசம்பரிலே பொதுத் தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க பிரதமராக வந்தார். ஜனாதிபதியாக சந்திரிகா இருந்த காலகட்டம். விடுதலை புலிகளோடு ஒரு சமரச முயற்சியை அவர் ஆரம்பித்தார். அந்த சமரச முயற்சி காலத்தை ஒட்டி விடுதலை புலிகள் குடாநாட்டுக்குள் மீண்டும் வந்தார்கள். ஒருபுறம் யாழ்ப்பாணத்திலே அரசு நிர்வாகம் இருந்தது, இராணுவம் இருந்தது. அதே நேரத்திலே புலிகளும் இங்கு நிலை கொள்ளத் தொடங்கினார்கள். உதாரணத்துக்கு சொல்வதானால், இப்போது நடைபெறுவது போல நல்லூர் திருவிழா நடைபெற்ற காலத்திலே நல்லூர் திருவிழாவில் ஒரு கடை அமைப்பதானால் அதற்கான அனுமதியை நீங்கள் மாநகர சபை ஆணையாளரிடம் பெறும் அதே நேரத்திலே பொற்பதி வீதியில் இருக்கின்ற புலிகளினுடைய அரசியல் அலுவலகத்திலும் ஒரு ஒப்பம் பெற்று வாருங்கள் என்று சொல்லுகின்ற நிலை இருந்தது. 2 தரப்புமே நிர்வாகத்தை நடத்துகின்ற ஒரு காலகட்டம் 2001 ஆரம்பத்திலே இருந்தது. இது 2004 வரையும் இந்த நிலைமை நீடித்தது. 2004 யுத்தம் மீண்டும் மோசமாக வெடித்த பின்னர் 2005 கடைசியில் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியானார். அதற்கு பின்னர் 2009 வரை அடுத்த கட்டமான நிர்வாகம் நடைபெற்றது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் யாழ்ப்பாணத்தினுடைய நிர்வாகம் கிட்டத்தட்ட 10-14 தடவைகள் கைகள் மாறியிருக்கின்றன, அல்லது நிர்வாக கட்டமைப்புகள் மாறி அதிகாரத்தை கோலோச்சுகின்ற தரப்புகளினுடைய நிலைமை மாறியிருக்கின்றது. இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், இவ்வாறான மாற்றங்களின் போது, ஒவ்வொரு மாற்றங்களின் போதும் பலர் காணாமல் போன நிலைமை இடம்பெற்றிருக்கின்றது. இந்திய படை யாழ்ப்பாணத்தை கைப்பற்றியதும் ஒரு தொகுதி மக்கள் காணாமல் போனார்கள். இந்திய படையிடமிருந்து புலிகள் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய காலத்திலும் சிலர் காணாமல் போனார்கள். பிறகு புலிகளிடமிருந்து இராணுவம் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போது இதே போன்று இப்போது நாங்கள் செம்மணியில் விடயத்தை தேடுவது போன்ற பல நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போன்ற அவலம் நேர்ந்தது. ஆக நிர்வாகங்கள் மாறிய ஒவ்வொரு காலத்திலும் யாழ்ப்பாணம் இழப்புக்களை சந்தித்தது. இதனை ஆக 1-2 மாற்றங்கள் அல்ல, 10-15க்கு மேற்பட்ட நிர்வாக மாற்றங்கள், அதிகார மாற்றங்கள் குடாநாட்டிலே இந்த யுத்தத்துக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்றது என்பதை வாசகர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.